இயேசு என்னோடு இருக்கிறார். ஆகவே என்ன வந்தாலும் நான் அதை கண்டு பயப்பட போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, என்ன நடந்தாலும் எப்படிப்பட்ட நிலையிலையும் நான் தொடர்ந்து தேவனை துதிப்பேன், ஆராதிப்பேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே டெவலப் ஆகிடுது. இதெல்லாம் கிறிஸ்தவ வளர்ச்சியினுடைய நல்ல சிம்டம்ஸ். ஒருத்தர் நல்ல ஆவிக்குரிய விதத்தில் வளர்ந்துட்டு வர்றாங்க, தேவனை நம்புறதுல பெருகிட்டு வராங்கன்றதற்கு இதெல்லாம் நல்ல அறிகுறி. என்ன நடந்தாலும் நான் தேவனை துதிப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். பாரு, சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலையும் துதிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். பவுல் சொல்றாரு, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ். என்ன வந்தாலும் நான் தேவனை துதிச்சுட்டே இருக்க போறேன், ஸ்தோத்தரிச்சுக்கிட்டே இருக்க போறேன். இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். எந்த நிலையிலையும் துதிப்பேன் தீர்மானம் எடுத்து அதை செய்யும் போது அது உண்மையிலே நம்மளை மாத்துது. பாருங்க,